ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்ட வித்யா அவங்களோட பர்சனல் விஷயத்தை பேசுறத பார்த்து ரோஹிணி கோவப்படுறாங்க. அப்போ முத்துனால டிராஃபிக் போலீஸ் அருணுக்கு ப்ராப்ளம் வருது. மீனாட்ட வித்யா என்ன ரகசியத்தை சொல்றாங்க. முத்து செஞ்ச வேலைனால ஒரே ப்ராப்ளம் தான். ரோஹிணி செம்ம கோவத்துல இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். பரசு அண்ணாமலை வீட்டுக்கு அவரோட பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதோட முத்துவும் மீனாவும் இல்லைனா இது நடந்திருக்காது. இவங்க வயசுல என்னதான் சின்னவங்களா இருந்தாலுமே மனசளவில் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறாரு. இதை கேட்ட உடனே விஜயாக்கும் ரோஹிணிக்கும் கடுப்பாறாங்க. ஸோ அப்போ விஜயா என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்ன புரோக்கர் வேலையும் சேர்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு முத்து சரியான பதிலடி ஒன்று கொடுப்பான். நாங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சோம். ஆனால் கொஞ்சம் பேர் பிரிச்சு வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கோவப்படுவாங்க. அதுக்கு பரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எவ்வளவு ரிலேஷன்ஸ் இருந்தாலுமே நீங்க தான் முக்கியம். நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்துடணும் மேரேஜுக்கு அப்படின்னு சொல்றாரு. முத்துட்டு நீ தான்ப்பா முன்னாடி நின்று மேரேஜ் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முத்து என்ன சொல்றாங்கன்னா, டிராவல்ஸ் எல்லாமே நான் பாத்துக்கிறேன், என் ஃப்ரெண்டோட கார் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட மேக்கப் போடுறதுக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு ரோஹிணி பத்தி சொல்றான். ஃபர்ஸ்ட் ரோஹிணி எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பாங்க. அப்புறம் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதால ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேட்டரிங்க்கு ஆளை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இது எல்லாமே கேட்ட உடனே விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்தத்துல எங்க ஃபேமிலியில இருந்து ஃப்ரீயா மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு நக்கல் பண்றாங்க. அண்ணாமலை மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப மாப்பிள்ளையோட மாமா ரொம்ப நல்லவரா இருக்காரு, கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப பெருமையா பரசு சொன்ன உடனே, அப்போ சண்டையான கறி உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் அப்படின்னு அதுக்கும் விஜயா நக்கல் பண்றாங்க. அதனால அண்ணாமலை கோவப்பட்டு விஜயா திட்டுறாரு. மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணம் கொடுத்த ஏமாந்த பர்சன் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு விசாரிக்கிறான். ஆனா மனோஜ் திமிரா பேசுறதுனால போலீஸ் மனோஜ் கிட்டே திமிரா பேசுறாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் போ அப்படின்னு மனோஜ் அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. மனோஜ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிராபிக் போலீஸ் அருண் வரான். கொஞ்ச நேரத்திலே இன்ஸ்பெக்டரும் வராரு. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க, நீ ஹெல்மெட் போடாம மொபைல்ல பேசிட்டு பைக்ல போனதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு, அது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. உன்னை நான் 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே அருண் ஷாக் ஆகிறான். இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அருண் சொல்றான். என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணது அந்த டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்னு சொல்றான். ஸோ நீ அவன் காரை சீஸ் பண்ணனா இப்போ கரெக்டான டைம் பார்த்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எதா இருந்தாலுமே சரி 3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. இங்க மீனா பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ வித்யாவும் வராங்க. வித்யா மீனாவை பார்த்த உடனே அவங்க ஸ்டாப் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட போனை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மீனா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அவர் நல்லவரா தான் இருக்காரு, நீங்க வேணா பேசி பாருங்க அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. அதுக்கு வித்யா என்ன சொல்றாங்கன்னா, உடனே எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச 10 விஷயத்தை ஒரு பேப்பர்ல எழுதுங்க, அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச 10 விஷயத்தை எழுதிட்டு வர சொல்லுங்க, உங்க 2 பேருக்கு எவ்வளவு பொறுத்து இருக்கு அப்படின்றது அதுல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கமா ரோஹிணி பார்த்து ஷாக் ஆறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ரோஹிணி வித்யாட்ட மீனாட்ட என்ன ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. சீதா அருண் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்தா அருண் சாப்பிடாதனால அருணோட அம்மா சாப்பிடாம இருக்காங்க. இதனால அருணை கூப்பிட்டு சீதா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அருண் என்ன சொல்றாங்கன்னா, 3 நாள் சஸ்பெண்ட் பண்ண விஷயத்தை சொல்றான். இப்படிதான் எபிசோட் முடிஞ்சிருக்கு. போலீஸ் ஆனாலுமே சரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். பைக்ல போகும்போது இல்ல போன்ல பேசிட்டு போகாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ மீனா கொடுத்த ஐடியா செம்மையா இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க யாராவது ஒருத்தர் இப்பதான் லவ் பண்றீங்க அப்படின்னா மீனா சொன்ன ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.